பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 3வது அத்தியாயம் கர்மயோகம். இதில் 29வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, பிரகிருதியின் குணங்களால் மோகமடைந்து குணங்களின் தொழில்களில் பற்று வைக்கின்ற மந்த புத்தியினரை தெளிந்த அறிவுடையோர் கலங்கும்படி செய்யலாகாது. இந்த பிரகிருதியின் குணங்கள்னா சாத்விகம், ரஜோ, தமோ குணம். சாத்விக குணங்கள்லாம் நல்ல பயபக்தி, தர்மத்தோடு கூடியவங்களாக இருப்பாங்க. ரஜோகுணம் உடையவர்கள் தன்னுடைய காரியம் ஜெயிக்கணும்னா என்ன வேணாலும் செஞ்சுருப்பாங்க. அது நம்ம தான் காரணம். அவங்க நானுன்ற அகங்காரத்தில் அவங்க எடுத்த காரியம் ஜெயிக்கணும் தான் எதை வேணாலும் செஞ்சுருப்பாங்க. தர்மம் அதர்மம் கொஞ்சம் அதிகம் பார்க்க மாட்டோம். தமோ குணம் உடையவர் எதுவுமே இல்லை, சோம்பேறி. இதையும் செய்ய மாட்டோம் அதையும் செய்ய மாட்டோம் அப்படி இருந்துருவான். ஜட மாதிரி வாழ்வாங்க தமோ குணம் உடையவர்கள். இங்கே என்ன சொல்கிறாரு பாருன்னா, நம்ம ஒரு சாத்தியம் இருக்கான்னு வச்சுங்க. ஒரு கோயிலுக்கு போனால் நல்ல புத்தி வரும். கோயிலுக்கு போனால் மற்ற கூடு என்னென்ன இருக்கிறோம் அதை எதை பார்க்குறோம், கண்ணாடி மாதிரி வச்சுங்க. ஒரு பொருளை பார்க்குறோம், அந்த பொருள் நம்மளுக்கு தேவை, ரொம்ப ரொம்ப அவசியம் வீட்டுக்கு. அப்போ அந்த பொருளை பார்த்த உடனே எடுத்துடலான்னு நினைக்கிறவன் ரஜோகுணம் உடையவன். சாத்திய குணம், இது நம்மது இல்லை, தேவையில்லை அப்படின்னு அந்த இதில் பற்று வைக்க மாட்டோம். எதுலேயுமே நம்ம ஐம்புலன்னு அடுக்காமல் சாப்பாடு இருக்குது, சாப்பாடு சாப்பிட்ணும். இதுக்கு இந்த உடல் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார், செவிக்கு உணவில்லாத போது சிறு வயிற்றுக்கு ஏற்படும். அதே தொழிலாளர் சொல்லி இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும், என்ன சாப்பிட்டு என்ன பண்ண போகிறோம், ஒன்றே இல்லை. நம்ம உடல் வேலை செய்யறதுக்கு உண்டான ஆரோக்கியத்துக்கு தேவையான உணவு சாப்பிடணும். அதுவே ஒரு தொழிலாக வச்சுருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உள்ள இதில்னா அதிகமாக சம்பாதிக்கும் போது நல்ல புத்தியெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. அந்த குணங்களில் பற்று வைக்கக்கூடாது. அதே நேரத்தில் போயிட்டு எல்லாரையும் திருத்துன்னு நினச்சிக்கிட்டு இப்போ இந்த தப்பு செஞ்சால் இவ்வளோ கிடைக்கும் அப்படின்ட்டு மற்றவங்கள போயிட்டு நம்ம மனசு கலங்குற வழி போயக்கூடாது. நல்ல வழியில் நம்மளாம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி தான் அவங்கள திருத்த முடிய எந்த புத்தி சொன்னாலும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதான் குணங்களில் தொழிலில் பற்று வைக்கின்ற மந்த புத்தியினரை தெளிந்த அறிவுடையோர் கலங்கும்படி செய்யலாகாது. ஒரு ஆன்மீகம் இல்லாதவங்களை, பக்தி இல்லாதவங்களை அன்போட அதை பக்குவப்படுத்தி அதை லைன்கிட்ட ஆடணும். அந்த காலத்தில் தான் இன்னும் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சின்ன வயசுலேயே என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்து ஆண்டாள் திருப்பாவல் சொல்கிற மாதிரி எழுந்தோடனே பிள்ளைங்களுக்கு தண்ணி ஊற்றி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி, இப்போ சொட்டு தண்ணி வந்துச்சு வீட்டில், அது மாதிரி இருந்தாலும் அந்த காலத்து பச்சை தண்ணி கூட எடுத்து ஒரு சொம்பு ஊற்றி கோயிலுக்கு தட்டி விடுவாங்க. அப்போ அவனுக்கு அந்த சின்ன வயசுலேயே பதிஞ்சிருச்சா அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்ற புத்தி, நல்ல புத்தி வரும். இப்போ கோயிலில் போய் பாருங்கள், நல்ல எண்ணங்கள் தான் வரும், கெட்ட எண்ணங்கள் வராது. ஆனால் வெளியில் சினிமா கோட்டை போனால் புத்தி தடுமாறும். அதனால் இது மாதிரி பக்குவப்படுத்தி அவங்கள நல்வழிக்கு கொண்டாடணும். அது நல்லவர்களுடைய பழக்கம்னு சொல்கிறார். அதாவது தெளிந்த அறிவுடைய செய்ய வேண்டிய கடமை. ஓம் சக்தி ஓம். ஓம் தத் சத் கிருஷ்ணா அர்ப்பணம்.